Hello everyone, welcome to Financial Freedom Tamil channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா one quality that is needed to achieve financial independence or financial freedom. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹேபிட் என்னன்னா, ஒரு விஷயம் வேணும்னா அது இமீடியட்டாக நமக்கு கிடச்சிடணும். அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நமக்கு இப்போ கார் வேணும்னா இமீடியட்டாக ஒரு லோன் போட்டு கார் வாங்கிடணும். நமக்கு இப்போ ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வேணும்னா நம்மகிட்ட கேஷ் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம இமீடியட்டாக ஏதாச்சும் மணி பாரோ பண்ணியாச்சும் அந்த காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிடணும். ஒரு காஸ்ட்லி மொபைல் வேணும்னா இஎம்ஐ போட்டு உடனே வாங்கிடணும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இவங்க வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப பாஷாக ரிச்சாக இருப்பாங்க. காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், லக்ஸுரியஸ் கார்ஸ், பைக்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கும், நிறையா இஎம்ஐ ஸ்பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி என்னன்னா ஃபார்மர்ஸ் பேஷன்ஸ். ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்கிறேன். 2 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபார்மர் ஒரு சீடு பிளான்ட் பண்ணுறாரு. அவர் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருக்காரு, பிளான்ட் வளர்ந்துச்சா, மரம் வளர்ந்துச்சா, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு. ஒரு 4-5 டேஸ் பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு அந்த விதையை தூக்கி போட்டு அவர் வேற வேலை பார்க்க போயிட்டார். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபார்மர். இன்னொரு டைப் ஆஃப் ஃபார்மர் என்னன்னா, அவரும் ஒரு சீடு பிளான்ட் பண்ணுறாரு. அவர் டெய்லி வாட்டர் பண்ணுறாரு. 10 டேஸ் போகுது, 20 டேஸ் போகுது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் 45 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அந்த சீடு கொஞ்சம் மேலே வருது. அவர் கண்டினியூஸாக வாட்டர் பண்ணுறாரு. 90 டேஸ் ஆகுது, அந்த ட்ரீ கொஞ்சம் பெருசாகுது. 1 இயர் 2 இயர் வெயிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவர் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அந்த ஃபார்மர்ஸ் பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பொறுமை இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக ரிட்டர்ன்ஸ் வரல, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இது வரல அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு உங்களால் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக க்ரோ ஆகும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். திங்க் அபவுட் இட். இந்த மாதிரி நிறையா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து போடுற வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐம் டான்.